ஹலோ மக்களே, நான் உங்க நாடோடிக்காரன். வெறும் 3000 ரூபாய் இருந்தா காசி மாநகரத்தை 2 நாள்ல சுத்தி பார்த்தலாமா அப்படின்னா கண்டிப்பா முடியுங்க. கன்னியாகுமரியில கிளம்பினாலே ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 890 ரூபாய் தான். டூ அண்ட் ஃப்ரோ பாத்தீங்கன்னா 1780 ரூபாய். நேரா போய் வாரணாசி ஜங்ஷன்ல இறங்குறோம். அங்கிருந்து அசோமேத காட்டுக்கு ஆட்டோ போடுறோம். சார்ஜஸ் வந்து 30 ரூபாய் பண்ணுவாங்க. அங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் தங்கிட்டீங்க அப்படின்னா பர் பர்சனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் பெர் டே சார்ஜ் பண்றாங்க. ஃபுட் வேணுமா தனி. ஸோ ஓவராலா 400 வரும். ஃபுட்டுங்கிறது நம்மளுடைய ஆப்ஷன். அங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள தான் உங்களுக்கு கங்கா ஆர்த்தியா இருக்கட்டும், காசி விஸ்வநாதர் கோயிலா இருக்கட்டும், அன்னபூர்ணி கோயிலா இருக்கட்டும், விஷாலட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், காலபைரவர் கோயிலா இருக்கட்டும், மணிகர்ணிகா காட்டா இருக்கட்டும், இல்ல ஹரிச்சந்திரா காட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கு. வாக்கபிள், ஈவினிங் வாக், மார்னிங் வாக், அழகா வாக் பண்ணி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஒரு இடம் தான் இந்த காசி மாநகரம். மத்தவங்க சொல்ற மாதிரி கிடையாது, நான் போயிட்டு வந்ததுனால சொல்றேன். காசி மாநகரம் போயிட்டு வந்தாலே நமக்கு லைஃப்ல வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், வேற லெவல் வைப்ரேஷன் கிடைக்குங்க. கண்டிப்பா லைஃப்ல ஒரு தடவையாவது காசி போயிட்டு வந்துடணும். ஏன்னா காசி அப்படிங்கிறது ஒரு டிராவல் கிடையாது, அது ஒரு ஃபீலிங். ஓகேங்க, இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா நீங்க காசு போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க.